ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிகே. இப்போதைக்கு சோசியல் மீடியாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப தீயா பரவிட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, ரிஷப் பந்த் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை விட்டு ரிலீவ் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரீசெண்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய ஹெட் கோச்சான ரிக்கி பாண்டிங் அவர்களை அந்த பதவியிலேருந்து நீக்குனாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட மேனேஜ்மெண்ட் அஃபிஷியலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரிக்கி பாண்டிங் அவரோட சொந்த விருப்பத்தால் மட்டும்தான் அணியை விட்டு வெளில போகிறதாகவும், நாங்கள் வந்து அவர் அணியை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி எந்த கட்டாயமும் படுத்தலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ இதுக்கு ஆப்போசிட்டாக தாங்க நடந்துச்சு. அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட மேனேஜ்மெண்ட்டே கட்டாயப்படுத்தி தான் ரிக்கி பாண்டிங்கை அணியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஆனால் சௌரவ் கங்குலி அவர்கள் ரிக்கி பாண்டிங்கை பற்றி ஒரு சில விமர்சனங்களையும் சொல்லியிருக்காராம். 8 வருஷமா டீம்ல இருந்திருக்காரு. இது வரைக்கும் டீமுக்காக அவர் எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெயின் டாபிக் வந்துருவோம். என்ன அப்படின்னா, ரிஷப் பந்த் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலேருந்து ரிலீவ் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிக்கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. நானுமே எல்லா ஆர்டிக்கலையும் ஒன்று விடாமல் படிச்சிட்டேங்க. அதில் வந்து ஏற்றுக்கக்கூடிய காரணங்கள் எதுவுமே கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப் பந்துக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு சரியில்லை. ரிக்கி பாண்டிங்கை தொடர்ந்து ரிஷப் பந்தும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை விட்டு வெளியேறி IPL 2025 மெகா ஆக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரிஷப் பந்த் மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக CSK தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கும் புரியலங்க. ஏன்னா இந்த வருஷம் ட்ரேடு கிடையவே கிடையாது. இந்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை ரிஷப் பந்த் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட என்னை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி ரிலீஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா, கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ரிஷப் பந்தை வந்து ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதாவது ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பிளேயரு IPL ஆக்ஷனுக்கு வரும்போது CSK மட்டும் இல்லைங்க, எந்த டீமாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. IPL ஆக்ஷனில் ரிஷப் பந்த் எந்த மாதிரி டைமில் வராரு, அப்போதைக்கு எந்த டீமு அதிகமான பர்ஸ் அமௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஒரு முடிவானது தீர்மானிக்கப்படும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.